கர்த்தர் நல்லவர். அடுத்து சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் முன்பாக வந்து கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு ஒரு பாடலை பாடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்க அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம் சபையில் இருக்கிறதான சகோதரிகள் மற்றும் தாய்மார்கள் இணைந்து அவங்க ஒரு கிறிஸ்மஸ் பாடலுக்கு நடனத்தை 1 மாத காலங்களாக அவங்க பயிற்றுவிட்டு இன்றைக்கு அதை அவங்க முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆயத்தமாக இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் கைகள் தட்டி உற்சாகப்படுத்தலாமே, தப்புல்லையே. மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. கை தட்டலாமே, தப்பே இல்லையே.
ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொலவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, ஆசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் பாரெல்லாம் குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியணும், வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொலவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா.
ஒரு வீச கரங்களை தட்டலாமா? இன்னும் சத்தமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சகோதரர் கார்த்திகேயன் அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, அந்த குட்டி ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா சாண்டா கிளாஸை பற்றி. நம்ம எல்லாருக்கும் சாண்டா கிளாஸை பற்றி நிறையா தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த சாண்டாவை பற்றி நமக்கு தெரியாத சின்ன சின்ன குட்டி குட்டி ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லும்படி கார்த்திகேயன் அவர்கள் முன்பாக வந்து அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லுவார். கலங்க தட்டி வரவேற்கலாமா? கிறிஸ்மஸ்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஞாபகம் வருவா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா தான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கார். கிறிஸ்மஸ் ஹீரோ யாருன்னா, கிறிஸ்மஸ் ஹீரோ யார்? தாத்தா. ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் ஹீரோ யார்? ஏசப்பா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவை ஹையாக வச்சுட்டு ஏசப்பாவை என்ன பண்ணுறோம், மாட்டுக்கொட்டாயிலே விட்டுறோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரி, ஓகே. கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்லை தெரியாத விஷயமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு குட்டியாக அதிகபட்சம் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவேன். அதிகபட்சம் எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷத்தில் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே டைம் இல்லை. ஓகே, எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கெல்லாம் நன்றி. சரி, ஓகே. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதகர் இருந்தார். யாருன்னா, வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு போதகர், சபை போதகர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த அவங்க ஏரியாவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு வந்து என்ன பண்ணால் தெரியாமல் உதவி செஞ்சுட்டு இருந்தார். எப்படின்னா, பப்ளிக்காக வந்து அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாமல் தெரியாமல் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது யாராச்சும் அவரை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, ஒரு மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து தெரியாமல் ரகசியமாக பண்ணிகிட்டு இருந்தார். எப்படின்னா ரகசியமாக, இப்போ வந்து அவர் தான் செய்கிறாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி ரகசியமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட உருவம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு அவர் வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பார். ஆனால் ஒரு தொப்பை ஒன்று வச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த ஃபேஸ் மாஸ்க், அவர் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவி செஞ்சுட்டே இருந்தார். ஏன் இதை வந்து செஞ்சார் அப்படின்னா, ஏசப்பா வந்து பிறந்தார், ஒரு நற்செய்தி வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த மாதங்களில் அந்த 1ஆம் தேதியிலேருந்தே அவருடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிடுவார். எப்படின்னா, மாஸ்க் போட்டுட்டு மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து விசாரித்து வச்சுருவார். பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்க டயத்தில் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். இன்னுமே வந்து வெளிநாட்டில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து குதிரையில் வருவார், பிள்ளைங்களெல்லாம் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவார், பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லி இன்னுமே அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்மஸில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஹீரோ கிடையாது, சரிங்களா? ஏசப்பா மட்டும்தான் ஹீரோ. யார் ஹீரோ? ஏசப்பா மட்டும்தான் ஹீரோ. அவர் வந்து வருஷம் பிறந்துட்டே தான் இருப்பாரா? இல்லை. அவர் ஒரே ஒரு தரம் தான் பிறந்தார், ஒரே ஒரு தரம் தான் மரித்தார். மீண்டும் என்ன பண்ண போகிறாரு? வருவார். வருகையில் நம்மளாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்போ ஏசப்பா பிறந்தாருன்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறோம். ஆனால் அவர் மறுபடியும் வருவாருங்கிறத என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். ஏசப்பா வருவார், வரமாட்டாரா? வருவார். வந்து என்ன பண்ணுவார்? நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போவார். எங்கே கூட்டிகிட்டு போவார்? பரலோகத்துக்கு, நித்தியமான வாழ்க்கைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவார். அதுக்கு நம்ம எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும், சரிங்களா? இந்த சென்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஐயா தான் இந்த சாண்டா கிளாஸ், சரிங்களா? நிக்கோலஸுங்கிற ஐயா தான் படிப்படியாக அப்படியே ஆக அப்படியே ஒருத்தவங்க பேச்சு வழக்கில் மாறும்போது அது சாண்டா கிளாஸாக மாறிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா பேர் என்ன சொல்லுங்கள்? சென்ட் நிக்கோலஸ். ஓகே, அவர் ஒரு போதகர், சரிங்களா? இப்போ அவர் எப்படி அவர் செஞ்ச உதவிகளை வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டு செஞ்சாரோ, அதே மாதிரி நம்மளும் வரக்கூடிய காலங்களில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நம்ம ஏரியாவில் நிறைய பேர் ஏழைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த தாத்தா மாதிரி நம்ம செய்கிற நன்மையை வந்து தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம ரகசியமாக நம்ம உதவி செஞ்சோன்னா ரகசிய வருகையில் ஆண்டவரோட போவோன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாண்டா கிளாஸ்க்குள்ளே இவ்வளோ ரகசியம் இருக்கா? உங்களுக்கு தெரியும்? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நமக்கு தெரியாத குட்டி குட்டி ரகசியத்தை நமக்கு குட்டி கதையாக வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார்னு சொன்னேன்ல. அதே மாதிரி குட்டி கதை சொன்னாரா? தாத்தா யார்? என்ன நிக்கோலஸு? செயின்ட்
அப்போ சாண்டா கிளாஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா. திருவரசன் முன்பாக வந்து அந்த பேராவை என்ன பண்ணுவார், சொல்லுவார். நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தின் பாவம் மறந்திட, உதித்த ஒளி விடியல். மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளி மனிதராகவே அவதரித்த தினமே கிறிஸ்மஸ். வழக்கம் போல கிறிஸ்மஸ் என்றாலே புது உடுப்பு, இனிப்பு, கலகலப்பு, பட்டாசு வெடிப்பு, பரிசு உபசரிப்பு என்று நம் மனதில் ஈன்ற நீங்க நிதர்சனம். சரியே, மாற்றியமைக்க ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் பிறப்பில் மகிழ்ச்சி என அறிந்து நீ அதில் உள்ள தேவ திட்டத்தை அறியாயோ? இனிதே சிந்தியுங்கள். மகிமையை துறந்து மனிதனாய் வந்த மன்னவருக்கு இந்நாளில் பரிசாக நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள்? இவ்வளவு பேசுகிற நீ எதை கொடுக்க போகிறாய் என்கிற உங்களது சத்தம் தெளிவாக கேட்கிறது. நான் விலையேற பெற்ற ஒன்றை கொடுக்க இருக்கிறேன். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி என்னை சந்திக்க மனித அவதாரம் எடுத்து என்னவருக்கு என்னையே தந்ததுமின்றி நேரத்தை கொடுக்க தீர்மானித்துள்ளேன். இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடித்த தாவீதை நான் கேட்டபோது அவர் எனக்கு பாடிய பாடல்தான். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். அவர் பேசுவார், நான் பேசுவேன். அவர் பேசுவார், நான் பேசுவேன். இருவரும் சந்தோஷிப்போமே. உடனே தீர்மானித்தேன். ஜெப நேரம், வேத வாசிப்பு நேரம், ஆலயத்துக்கு சரியான நேரம், சுவிசேஷ அறிக்கை கொஞ்ச நேரம், பல நேரங்களை தீர்மானித்துள்ளேன். இயேசுவின் இருதயத்தில் இடம் பிடிக்க என்னோடு தீர்மானிப்பீர்களா? முதலாம் வருகையில் என்னை சந்திக்க இயேசு இரண்டாம் வருகையில் சந்திக்க என்றே செயல்படுவோம். நீங்களும் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.